அத்தை அடிச்சாரோ அரளிப்பு செண்டாலே விஷம். இப்படி உறவு முறையை ஊட்டுறா. பாலை மட்டும் ஊட்டல அந்த தாய், உறவு முறையை ஊட்டுறா. இதே பாட்டை தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய உற்சவ சம்பா கிருதியில பாடியிருக்காரு. அவர் எப்படி பாடுவார்னா உஞ்ச விருத்தின்னு சொல்றது. ஒரு வீடா போய் அவர்கள் சமைத்த உணவை வாங்கி சாப்பிடுறது. தானே அரிசி வாங்கி தானே சமைக்கிறவர் சாமியார் இல்லை. சாமியார் எப்படி இருக்கணும்னா ஜன்னல் போட்டு வீட்டுல சாமியார் உட்காரப்படாது, அவர்தான் சாமியார். அது ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, ஒதுக்குப்புறமா இருக்கணும். தனக்குன்னு சேமிச்சு வச்சுக்கூடாது, அவர் சாமியார். அன்றைக்கு வாங்கி சாப்பிடும். அந்த மாதிரி சாமியார் தான் சொல்லுங்க, அவர் காலில் வந்து கூப்பிடுவோம். ரைட்டு. இப்போ என்னாச்சு, தியாகராஜ சுவாமிகள் ஒவ்வொரு வீடா அப்படி பாடிட்டு வரும்போது அவர் செப்பலா கட்ட 2 கையில வச்சுட்டு பாடுவார். கந்த நொன்னையருகா அப்படி பாடி இப்படி பாடிட்டு வரும்போது ஒரு வீட்டுல பாக்குறாரு, அந்த தாய் பாடுற தாலாட்ட ஆராரோ ஆரிராரோ எங்கண்ணே ஆராரோ ஆரிரோ. உடனே ராமனுக்கு பாடினார். எல்லாமும் ராமனா பார்த்ததால ராமனுக்கு பாடினார். பவன ஜஸ்துதி பாவன ஷரேத்ர ரவி சோம பரநேத்ர ரமணீய சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே ஆராரோ ஆரிராரோ எங்கண்ணே ஆராரோ ஆரிராரோ. ரெண்டும் ஒண்ணா இருக்கு. இதே மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு பேர் அடுத்து சிந்து பிறவி. சிந்து பிறவி வந்து உலகம் நம்ம இந்தியாவுக்குள்ள எல்லா இடத்துலயும் இருக்கிறது. இப்ப நீங்க ராசாத்தி ஒண்ணு எண்ணின்னு இருக்கு, அது 5 ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பலா கண் விழிச்சே ராப்பலா கண் விழிச்சே ராணி உன்னை கை போடிச்சே. ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பலா கண் விழிச்சே ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பலா கண் விழிச்சே ராப்பலா கண் விழிச்சே ராணி உன்னை கை போடிச்சே ராப்பலா கண் விழிச்சே ராணி உன்னை கை போடிச்சே.
சூடி உன்னை தலைவாரி சூடி உன்னை பாடவாரை கோயில் சொன்னால் என்னை சிலை போல ஏறுகின்றாய் சிலை போல ஏறுகின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை தலைவாரி சூடி உன்னை பதனந்த சந்திரபிம்பம்